ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது கியாமத் நாளை நம்புவது. அதனால் தான் நாம் சிறு வயதிலேயே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்ற ஈமானை முஃபஸ்ஸலில் வல் பஅதி பஅதல் மௌத் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்பதையும் சேர்த்தே சொல்வோம். கியாமத் நாளின் நம்பிக்கை நம் உள்ளத்தில் உறுதியாக இருக்க குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அதை பற்றி பேசுகிறான். மேலும் கியாமத் நாள் சாத்தியம் என்பதற்கு லாஜிக்கான சில ஆதாரங்களை சென்ற வீடியோவில் விளக்கியிருக்கிறேன். அதன் லிங்கை கீழுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன், பார்த்துக் கொள்ளவும். கியாமத் நாளை நம்புவது இஸ்லாத்தின் அடிப்படை என்றால் அதை பற்றிய தெளிவை நாம் பெறுவது நம் மீது கட்டாய கடமையாகும். கியாமத் நாள் எப்பொழுது வருகிறது என்ற சரியான வருடமோ மாதமோ நாளோ குறிப்பிடப்பட்டுள்ளதா என்றால் அல்லாஹ் அதை மறைத்து வைத்துள்ளான். அதன் ஞானம் அவனுடையதாக இருக்கிறது. இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் அழகாக சொல்லுவான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்தில் தான் கியாமத் நாளின் ஞானம் இருக்குகிறது. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். யஸ்அலுக அன்னாஸு அனிஸ் ஸாஅ குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ் வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா. நியாய தீர்ப்புக்குரிய அவ்வேளையை பற்றி மக்கள் உம்மை கேட்கின்றனர். நபியே நாயகமே, அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று நீர் கூறுவீராக. அதை நீர் அறிவீராக, அது சமீபத்திலும் வந்துவிடக்கூடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்கின்றான். ஆக கியாமத் நாள் சரியாக எந்த நாளில் வரும் என்பது அல்லாஹ்வால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அது வருவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்களை பற்றி தெளிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் கியாமத் நாளின் சிறிய அடையாளங்களை பற்றி தான் ஆணித்தரமான ஆதாரங்களோடு இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கியாமத் நாளின் சிறிய அடையாளங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இமாம்கள் கியாமத் நாளின் அடையாளங்களை எவ்வாறு பிரித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து விடலாம். கியாமத் நாளின் அடையாளங்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பெரிய அடையாளங்கள், இரண்டாவது சிறிய அடையாளங்கள். இந்த இரண்டு அடையாளங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அது கியாமத் நாளின் நெருக்கத்தில் தான் நிகழும். அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமானதாக எல்லோராலும் புரிந்து கொள்ளும் வகையில் பரவலாக அமைந்திருக்கும். ஆனால் சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் இது பெரிய அடையாளங்களுக்கு முன் ஏதோ ஒரு காலத்தில் நிகழக்கூடிய மேலும் இதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில கூட்டத்தார்கள் மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள். காரணம், இது சில இடங்களில் ஏற்படும், சில இடங்களில் ஏற்படாது. கியாமத் நாளின் சிறிய அடையாளங்களை இமாம்கள் மூன்று வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று நடந்து முடிந்தவை, இரண்டு நடந்து முடிந்திருந்தாலும் திரும்பவும் நடப்பதற்கு சாத்தியமுள்ளவை, அதாவது அது நடந்து முடிந்திருந்தாலும் இப்பொழுதும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கலாம் அல்லது பின்வரும் காலத்தில் அது நடக்கலாம். மூன்று நடந்து முடிந்திடாத, இன்னும் நிகழாத, இனிமேல் நிகழப்போகிற அடையாளங்கள். இந்த மூன்றில் முதலாவது வகையாகிய நடந்து முடிந்துவிட்ட சிறிய அடையாளங்களை இரு வகைகளாக பிரிக்கின்றனர். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள். இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம். கவனமாக கேளுங்கள். இனிமேல் தான் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் சொல்லப்படுகிற எல்லா ஆயத்துகள் ஹதீஸுகளுக்கு உண்டான ஆதாரங்களை வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயும் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்களில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை. இந்த உலகத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுதான் முதல் அடையாளமே. மேல சொன்ன விஷயத்துல என்ன ஹஸரத் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்களை இரண்டாக பிரிச்சிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்து முடிஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு நடந்தவை என்றும் பிரித்தீர்கள். சரி, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி நடந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எதையுமே பிரிக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு தான் கியாமத் நாளின் அடையாளங்களின் ஆரம்பமே என்பதை புரிய வேண்டும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸஹல் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன். அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து சொன்னார்கள், கியாமத் நாளாகிறது, இந்த இரண்டு விரல்களை போல இருக்கின்ற நிலையில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த இரண்டு விரல்களும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதுபோல் நான் அனுப்பப்பட்டதும் கியாமத் நாளும் நெருக்கமாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், கியாமத் நாளின் ஆரம்ப காத்து அடிக்கும் பொழுதுதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக. இது ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதன் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கியாமத் நாளின் எல்லா அடையாளங்களிலும் முதன்மையான அடையாளமாக இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. இரண்டாவது அடையாளம் சந்திரன் பிளக்கப்படுதல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் அழகாக சொல்லுவான், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். பிரபல திருக்குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது குறித்து சொல்கிற பொழுது, இந்த நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்தது என்பதற்கு பல்வேறு முத்தவாத்திரான சஹீஹான ஹதீஸுகள் இருக்கிறது என்றும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் இது நடந்தது என்ற விஷயத்தில் எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். மூன்றாவது சிறிய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணமாகும். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். தபூக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இறுதி நாள் வருவதற்கு முன்பு அதற்குரிய 6 அடையாளங்கள் நிகழும், அவற்றை எண்ணிக்குள் என்று சொல்லி முதலாவது எனது மரணம் என்று சொன்னார்கள். இதிலிருந்து விளங்க வருவது நபியின் மரணமும் கியாமத் நாளின் அடையாளங்களில் நடந்து முடிந்த சிறிய அடையாளமாகும். மேற்கூறப்பட்ட இந்த 3ம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலேயே நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்களாகும். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவிற்கு பின் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்களை பார்க்கலாம். மேற்கூறப்பட்ட அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 கியாமத் நாளின் அடையாளங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று நபியின் மரணம். இது நபியின் காலத்தில் முடிந்துவிட்ட அடையாளமாகும். மீதமுள்ள 5 அது என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, மீதமுள்ள 5இல் 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவிற்கு பிறகு நடந்து முடிந்த அடையாளங்களில் உள்ளதாகும். மேலும் 1 இன்னும் நடக்காத, இனிமேல் நடக்கப் போகிற அடையாளங்களில் உள்ளதாகும். சரி வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு நடந்து முடிந்த மேற்கூறப்பட்ட அந்த 4 அடையாளங்கள் என்ன, அது போக அந்த வரிசையில் வேறு என்னென்ன அடையாளங்கள்லாம் இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். முதலாவது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல். இது குறித்து பிரபல புகாரியின் விரிவுரையாளர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் ஹிஜ்ரி 16இல் நடந்தது என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவது, ஆடுகளுக்கு ஏற்படும் ஒரு வகை நோயை போன்ற கொள்ளை நோய் உங்களை பீடித்தல், அதனால் ஏராளமானவர்கள் இறந்து போய் விடுவார்கள் என்று கண்மணி நாயகம் அந்த அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ்ல தொடர்ச்சியா சொல்றாங்க. இது குறித்து இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற பொழுது, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலேயே ஹிஜ்ரி 18இல் ஒரு வகையான கொள்ளை நோய் ஷாம் தேசத்தில் பரவியது. அதன் மூலம் பல சஹாபாக்கள் மரணமடைந்தார்கள் என்றும், இந்த கொள்ளை நோய்க்கு வரலாற்றில் தாஊனே அம்வாஸ் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது நடந்த வருடத்தை ஆமுர் ரமாதா என்றும் சொல்லப்படுகிறது என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இது குறித்து பிரபல திருக்குர்ஆன் விரிவுரையாளர் இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற பொழுது, இதன் மூலம் சுமார் 3 நாட்களில் 7000 நபர்கள் மரணித்தார்கள். பைத்துல் முகத்தஸின் வெற்றிக்கு பிறகு இது நடந்தது என்பதாக சொல்கிறார்கள். மூன்றாவது, பிறகு செல்வம் பெருகி வழியும். எந்த அளவிற்கு என்றால், ஒருவருக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கப்பட்ட பின்பும் அதனை அற்பமாக கருதி அவர் அதிருப்தியுடன் இருப்பார். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே பல போர்களில் வெற்றி பெற்ற பொழுது நடந்தது என்கிறார்கள். நான்காவது, பிறகு தீமையொன்று, அதாவது குழப்பம் தோன்றும். அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது. இதை பற்றியும் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற பொழுது, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கொலையின் பொழுது ஏற்பட்ட ஃபித்னாவை குறிக்கிறது என்கிறார்கள். இந்த 4ற்கும் ஆதாரம் மேற்கூறப்பட்ட அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஹதீஸ் ஆகும். எனவேதான் நான் ஒன்றாக சொல்கிற பொழுது அந்த ஹதீஸின் தொடர்ச்சியை வாசித்து சொன்னேன். அடுத்து, இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு நடந்து முடிந்த அடையாளங்கள் எது என்றால், 5வது அடையாளம், ஒரே வாதத்தை முன்வைக்கும் 2 குழுவினர் தம்மிடையே போரிட்டுக் கொள்வார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரே வாதத்தை முன்வைக்கும் 2 குழுவினர் தம்மிடையே போரிட்டுக் கொள்ளாதவரை யுக முடிவு நாள் வராது என்றார்கள். இது ஹிஜ்ரி 36இல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த சிஃபின் போரை குறிக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகிறார்கள். 6வது, ஹவாரிஜாக்கள் வெளிப்படுவது. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். இறுதி காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். அவர்கள் குறைந்த வயதையுடைய இளைஞர்களாக இருப்பார்கள். முதிர்ச்சியற்ற புத்தியுடையவர்களாக இருப்பார்கள். பூமியிலேயே மிகச்சிறந்த சொல்லாகிய குர்ஆன் வசனங்களை
எடுத்துச் சொல்வார்கள். வேட்டை பிராணியின் உடலிலிருந்து வேடன் எய்த அம்பு அதன் மறுபுறமாக வெளிப்பட்டு சென்று விடுவதை போல் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி சென்று விடுவார்கள். அவர்களின் இறை நம்பிக்கை அவர்களது தொண்டை குழியை தாண்டி செல்லாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது குறித்து உலமாக்கள் சொல்கிற பொழுது இந்த ஹதீஸ் ஹவாரிஜாக்கள் என்ற அந்த கூட்டத்தை தான் குறிக்கிறது என்கிறார்கள். 7வது, ஹிஜாஸ் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு தோன்றுவது. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹிஜாஸ் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி ஷாம் நாட்டின் புஸ்ரா ஹவுரான் என்னும் ஊரில் உள்ள ஒட்டகங்களின் பிடரிகளை பிரகாசிக்க செய்யாதவரை மறுமை நாள் வராது. சில அறிஞர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அடையாளம் ஹிஜ்ரி 654 மதீனாவின் ஹர்ரா ரிஹாத்தில் தோன்றியதாக குறிப்பிடுகின்றார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிற பொழுது, இது என் காலத்தில் ஹிஜ்ரி 654 ஆண்டில் மதீனாவில் ஒரு பெரும் நெருப்பு வெளிப்பட்டது. இது மதீனாவின் கிழக்கு பகுதியில் ஹர்ராவுக்கு அப்பால் மிகப்பெரிய நெருப்பாக இருந்தது. இதன் செய்தி சிரியா மற்றும் பிற நாடுகளில் உள்ள அனைவருக்கும் பரவி மதீனாவாசிகளில் இதை நேரில் கண்டவர்கள் எனக்கு இதை பற்றி தெரிவித்தார்கள் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது தன் காலத்தில் நடந்ததாக சொல்கின்றார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பற்றி சொல்கிற பொழுது, நெருப்பு 3 மாதங்கள் தொடர்ந்ததாகவும் மதீனாவின் பெண்கள் அதன் ஒளியில் நூல் நூற்றதாகவும் கூறப்படுகிறது என்கிறார்கள். 8வது, துருக்கியர்களிடம் போர் செய்தல். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் சப்பையான மூக்குகளும் உள்ள துருக்கியர்களுடன் நீங்கள் போர் புரியாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது. அவர்களின் முகங்கள் தோலால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும். முடியால் ஆன காலணிகளை அணிந்திருக்கும் ஒரு சமுதாயத்தாருடன் நீங்கள் போர் புரியாதவர் யுக முடிவு நாள் ஏற்படாது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த போர் சஹாபிகளின் காலத்தில் உமையா வம்சத்தின் ஆட்சியின் ஆரம்பத்தில் நடந்தது. இதில் முஸ்லிம்கள் துருக்கியர்களை தோற்கடித்து அவர்களிடமிருந்து கனிமத்து பொருட்களை பெற்றுச் சென்றார்கள் என்று வரலாறுகளில் கூறப்படுகிறது. 9வது, கஸ்வத்துல் ஹிந்த், இந்தியாவின் மீது படையெடுத்தல். சுனனுன் நஸஈயில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், நபியின் அடிமை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தில் 2 குழுவினரை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஒன்று இந்தியாவை வென்று செல்லும் குழு, மற்றொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருக்கும் குழு. சில அறிஞர்கள் இந்த அடையாளம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்றும் அது முஆவியத் இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் இந்தியாவை படையெடுத்து பின் அவர்களை தொடர்ந்து முஹம்மது இப்னு சுபுக்திகீன் படையெடுத்த போது நிகழ்ந்ததாக கருதுகின்றனர். முஹம்மது இப்னு சுபுக்திகீன் என்பவர் மஹமூத் அல் கஸ்னவியாகும். இவரை முஹம்மது கஜ்னி என்று வரலாற்றில் அழைக்கிறார்கள். இவருக்கு ஃபாத்திஹுல் ஹிந்த், இந்தியாவை வென்றவர் என்ற பட்டப்பெயரும் இருக்கிறது. ஆனால் மற்ற சில அறிஞர்களோ இந்தியாவின் மீதான படையெடுப்பு இன்னும் நடைபெறவில்லை என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை நடைபெறலாம் என்றும் அதைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். 10வது, ஈராக், சிரியா, எகிப்து இந்த 3 நாடுகளில் ஜிஸ்யா மற்றும் வரி நிறுத்தப்படுதல். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஈராக் தனது நாணயமான அதாவது கரன்சியான திர்ஹமையும் அளவையான கபீஸையும் தர மறுக்கும். ஷாம் என்ற சிரியா தனது அளவையான முத்துவையும் தீனாரையும் தர மறுக்கும். மிஸ்ர் என்ற எகிப்து தனது அளவையான இர்துபையும் தீனாரையும் தர மறுக்கும். ஆரம்ப நிலைக்கே நீங்கள் திரும்பிச் செல்வீர்கள், ஆரம்ப நிலைக்கு நீங்கள் திரும்பிச் செல்வீர்கள், ஆரம்ப நிலைக்கு நீங்கள் திரும்பிச் செல்வீர்கள். இதை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தும் விதமாக இதற்கு அபூ ஹுரைராவின் சதையும் இரத்தமும் சாட்சியம் அளிக்கின்றன என்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அஷ்ராத்து ஸாஆ, கியாமத் நாளின் அடையாளங்கள் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல கருத்துக்களை கூறினாலும் பிரபலமான கருத்து என்னவென்றால், இறுதி காலத்தில் பாரசீகர்களும் ரோமானியர்களும் இந்த நாடுகளை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். இதனால் முஸ்லிம்கள் ஜிஸ்யா போன்ற வரிகளின் மூலம் வரும் வருமானத்தை பெற முடியாமல் போகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்துக்கு ஹதீஸ் ஆதாரமும் இருக்கிறது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ளேன், பார்த்துக் கொள்ளவும். இந்த வீடியோ இதோடு முடிவடைகிறது. என்றாலும் கியாமத் நாளின் சிறிய அடையாளங்களில் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்களை மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் நடந்து கொண்டிருக்கிற மேலும் நடக்க போகிற அடையாளங்கள் அடுத்தடுத்த என் வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. எனவே என் சேனலோடு தொடர்ந்து இருங்கள். மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத் சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி.